அகிலா இளங்கோவன், ஒன்று கேட்கணும்னு தான் தோணுது. வர அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஸ்கூலில் நாங்கள் ஒன்றா படித்தோம். எனக்கு அவங்கள 6th தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சது. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணேன். நோ சொன்னாங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. எல்லாரும் பத்திரிகையாளர் சார்பில் வாழ்த்துறோம். வாழ்த்துக்கள் அபிஷேக். கிலா வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப முக்கியமான நாள் நேற்று. எனக்கு என்னன்னா, எங்கே இருந்தோ வந்து எதுவுமே ஒரு யாருனே தெரியாத ஒரு பையனை வளர்த்து விட்டது நீங்கள் எல்லாரும் தான். தனியாக ஒரு லஞ்ச் போடணுன்றது எங்களோட ஆசை. ஸோ அதுக்காக தான் இந்த மீட்டிங். இத்தனை நாள், இவ்வளவு நாள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டீங்க என்கிட்ட. எனக்கு நான் எது பண்ணாலும் அதை நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க. அதுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே வெளியே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. அண்ட் அபிக்கு எல்லோரும் முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்துக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி இப்பயும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ சார். அடுத்து ஒரு படம் நடிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ நடிச்சு முடிச்சிட்டேன். எடிட்டு எல்லாமே போயிட்டு இருக்கு. வர February மாதம் ரிலீஸ் சார் படம். படத்துக்கு பேர் இன்னும் வைக்கல. டைரக்டர் வந்து என்னோட டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட co-director மதன்னு சொல்லி அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. கதை எழுதிக்கிட்டு இருக்கேன் சார். அடுத்த வருஷம் சீக்கிரமே டைரக்ஷன் பண்ணிடுவேன். அடுத்த வருஷம் மிட்டில் டைரக்ஷன் பண்ணுறேன் சார். சார் இப்போ தான் சண்டை போட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது சார் நான் ரொம்ப அதுக்குள்ளே போகிறது இல்லை சார். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிறேன். எது எனக்கு செட் ஆகுதோ, எது குடும்பத்துக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அடுத்த படம் தான் சொல்கிறீங்க? ஆமாம். இல்லை சார், நான் நடிக்கல சார். அதில் நான் ஒரு ஹீரோ வச்சு தான் படம் பண்ணுறேன் சார். நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது வந்து கல்யாணத்துக்கான ப்ரொபோசல். நாங்கள் ஸ்கூல்லேருந்தே எங்களுக்குள்ள லவ் தான். இவங்க அது யோசிக்கல. ஏன்னா நான் நிறைய டைம் சான்ஸ் கிடச்சி ரிஜெக்ட் ஆகும்போது எல்லாமே இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் வா, ஏன்னா நான் ரொம்ப லோவாக இருக்கேன், தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா, படம் பண்ணிவிட்டு நான் என்னைக்கு என்னால் அவங்க நல்லா பார்த்துக்க முடியும், நான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அன்றைக்கி கல்யாணம் போகணும்னு நினச்சேன். எனக்கு அந்த ஸ்டேஜ்லேருந்து என் லைஃப் மாறும்னு நான் நம்பினேன். அன்றைக்கி அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன் சார். அதுதான். எந்த கண்ட்ரிக்கா சார்? சார் எனக்கு சுவிட்சர்லாண்டுக்கு போகணும் சார். டூரிஸ்ட் ஃபேமிலியாக நான் அவங்க குட்டி அபி எல்லாம் சேர்ந்து போகணும்னு ஆசை. அதுதான் சார். எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கோம். 10th 9thலேருந்தே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம். அதே தான் இப்போயும் கண்டினியூ ஆகும். நல்ல ஃப்ரெண்ட்லி இதுதான் இருக்கணும். அவர் தான் வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக நான் தான் சொல்லியிருக்க முடியும். அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க? லவ் ஜேர்னி. அதான் ஸ்கூலில் நாங்கள் ஒன்றா படித்தோம். எனக்கு அவங்கள 6th தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சது. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணேன். நோ சொன்னாங்க. திருமணம் பரிசா அவங்களுக்கு பர்சனலாக சில விஷயங்கள் வாங்கி கொடுத்தேன். அது எங்களுக்குள்ள இருக்க ஒரு சின்ன விஷயங்கள், அது மட்டும் பண்ணேன். அவ்வளோதான். அதை ரொம்ப நாள் வெளியில் சொல்ல முடியாது. பட் ரொம்ப நாள் ஆசை. அவங்களுக்கு சில விஷயங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணோம். அவ்வளோதான். ப்ரொடியூசர் கொடுத்த கார்லையா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இவங்க ரொம்ப நாளாக என்னை ஈஸியாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. நான் கூட்டே போனதில்லை. ஏன்னா பைக் தான் வச்சுருந்தேன். பைக்கில் போனால் வெயில் அடிக்கும், இன்னொரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கட் பண்ணிட்டே இருந்தேன். அதை ஃபஸ்ட்டாக ஈஸியாக போனோம். காரில் நாங்கள் 2 பேரும். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அந்த கதை முடிச்சுட்டு அதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணுறதான் பிளான். டைரக்ஷன் விட மாட்டேன். கண்டிப்பாக டைரக்ஷன் பண்ண தான் போகிறேன். அதுக்கு நடுவில் எனக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் நடிக்கலான்னு இருக்கேன் சார். அதுதான் இப்போதைக்கு பிளான். நிறைய வந்திருக்கு. அதுலேருந்து சிலது கேட்டு வச்சிருக்கேன், நல்ல கதைகள் மட்டும். ஆனால் டைரக்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ அபிஷேக், அகிலா வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பயணங்கள் நல்ல வகையில் உங்களுக்கு அமையுங்கிறது எங்களோட சார்பில் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அறுசுவை உணவு ரெடியாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம சாப்பிட போகலாம். உங்களோட பிளஸிங்ஸ் என்றைக்குமே எங்கள் கூட இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.
கண்டிப்பா நான் தான் சொல்லியிருக்க முடியும். அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க லவ் ஜேர்னி. அதான் ஸ்கூல்ல நாங்க ஒண்ணா படிச்சோம். எனக்கு அவங்கள 6th இருந்து தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சது, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படிதான் ப்ரப்போஸ் பண்ணேன், நோ சொன்னாங்க. திருமண பரிசா அவங்களுக்கு பர்சனலா சில விஷயங்கள் வாங்கி கொடுத்தேன். அது எங்களுக்குள்ள இருக்க ஒரு சின்ன விஷயங்கள், அது மட்டும் பண்ணேன். அவ்வளவுதான். அதை ரொம்ப நாள் வெளியில சொல்ல முடியாது, பட் ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு சில விஷயங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணோம். அவ்வளவுதான். ப்ரொடியூசர் கொடுத்த கார்லையா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இவங்க ரொம்ப நாளா என்ன ஈஸியார் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க. நான் கூட்டே போனதில்லை, ஏன்னா பைக் தான் வச்சிருந்தேன். பைக்ல போனா வெயில் அடிக்கும், இன்னொரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கட் பண்ணிட்டே இருந்தேன். அதை ஃபர்ஸ்டா ஈஸியார் போனோம் பைக், ஐ மீன் கார்ல நாங்க 2 பேரும். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அந்த கதை முடிச்சுட்டு அதுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி பண்றதுதான் பிளான். டைரக்ஷன் விட மாட்டேன், கண்டிப்பா டைரக்ஷன் பண்ண தான் போறேன். அதுக்கு நடுவுல எனக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் நடிக்கலாம்னு இருக்கேன் சார். அதுதான் இப்போதைக்கு பிளான். நிறைய வந்திருக்கு, அதுல இருந்து சிலது கேட்டு வச்சிருக்கேன், நல்ல கதைகள் மட்டும். ஆனா டைரக்ஷன் பண்றேன். தேங்க்யூ அபிஷ் நைகிலா, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பயணங்கள் நல்ல வகையில உங்களுக்கு அமையணுங்கிறது எங்களோட சார்பில் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அறுசுவை உணவு ரெடியா இருக்கு. இவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம சாப்பிட போகலாம். உங்களோட பிளஸிங்ஸ் என்னைக்குமே எங்க கூட இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.